ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாமன் என்னன்னு பார்க்கலாமா? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நம்ம VS கோட் எழுதுற கோட ப்ரௌசருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா கோடா தான் இருக்கும். பட் அது என்னவா இமேஜின் பண்ணிக்கும்னா ஒரு மரம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம VS கோட் எழுதுற கோடு நம்ம ப்ரௌசருக்குள்ள போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மரம் மாதிரி அது கன்சிடர் இமேஜின் பண்ணி வச்சுக்கும். ஸோ இங்கே பாருங்க, HTML ரூட் ஆகவும் இந்த ஹெட் பாடி எல்லாம் உடம்பு தண்டாகவும் இந்த H1 H3 எல்லாம் கிளைங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ போய் நான் H3 டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்து போகும். HTMLங்கிற ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள ஹெட்டா பாடியான்னு பார்ப்போம். பாடிக்குள்ள H1 H3 டிசைன் பண்ண போறோம். இதை விஷயம்லாம் பார்ப்போமா? ஸோ இங்க பாருங்க, ஜஸ்ட் இப்போ என்னோட VS கோடுக்குள்ள போயிட்டேன், ஒரு ஐடி வச்சிருக்கேன், நம்ம ஃபாலோவர் நேம் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நான் கெட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்குள்ள போய் தேடுன்னு சொல்றேன். அதாவது இந்த மொத்த ஃபைல்களையும் போய் தேடு. அதான் டாக்குமெண்ட் டாட் ஐடி தானே எடுக்க போறோம். அப்ப கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதை கொடுத்துட்டு டபுள் இது உள்ள ரெப்பிட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஐடிக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எஸ் இது இப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப ஐடி வந்து என்கிட்ட இருக்கு, அந்த H1 வந்து